எல்லோருக்கும் வணக்கம். தையல் நாயகியின் ஆன்மீக குறிப்புகள் என்கிற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ எல்லோருக்கும் சென்றடையும். தெய்வீக பணவசியம் கொண்ட ஜாதிக்காய். இவ்வாறு செய்தால் பணம் பன்மடங்கு பெருகி கடன் அடைந்தே தீரும், கடனே வராது, வறுமை விலகும், பணம் பெருகும் அப்படின்னு தலைப்பு வச்சுருக்கேன் இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். இந்த வார்த்தைகள் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தைகள். ஜாதிக்காய் கூட நம்ம என்னென்ன பொருள் சேர்க்க போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். இது மார்வாடிகளின் சூட்சமம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மார்வாடிகளின் சூட்சமம் அப்படின்றது கூட இதில் உண்டு. ஏன்னா ஜாதிக்காயை அதிகமாக அவங்க பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி நான் வீடியோவில் காட்டுற எல்லா பொருளுமே நல்ல ஒரு பண ஈர்ப்புத்தன்மை கொண்டது. பணம் தாங்க பிரச்சனை. பணம் இல்லைன்னா ஒரு நாய் கூட நம்மளை மதிக்காதுன்னு பேச்சில் பேசுவாங்க இல்லைங்களா எல்லாரும். அந்த மாதிரி பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு மரியாதை வேறு லெவலில் இருக்கும். சரி, இப்போ அதற்கான வீடியோவை இப்போ நம்ம பார்க்கலாம். கடன் அன்பை முறிக்குன்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டுங்களுக்கோ யாருக்கோ அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களேன்னு தான் அந்த கடனை நம்ம கொடுப்போம். அந்த கடன் வாங்கி கொடுக்குறதோ இல்லை கடன் கொடுக்குறதோ அந்த ஒரு கஷ்டத்துக்கு கொடுப்போம். ஆனால் திரும்பி அந்த பணம் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து சேராது. அந்த மாதிரி அந்த விஷயத்துக்கு கூட இது எல்லாமே, ஏன்னா நீங்கள் வராமல் ஏமாந்த பணம் கூட உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும்ப்பா. இந்த வீடியோ நீங்கள் பார்த்து இதைப்படி நீங்கள் செய்கிறது மூலியமாக. இப்போ நான் ஒரு கண்ணாடி கிண்ணம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மண் அகல் விளக்கு பெருசாலாம் விற்கிது இல்லைங்களா, அது கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கண்ணாடி டம்ளர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டு மங்களகரமாக மஞ்சள் வச்சு, மஞ்சளில் நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, மஞ்சளில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை கலந்துக்கோங்க, பன்னீரை கலந்துக்கோங்க. அதோடைய மனமே என்ன பண்ணுன்னா, அந்த இடம் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு சுபிக்ஷமான ஒரு பொருள், நல்ல ஒரு மங்களகரமான பொருள், ஒரு வசியம் செய்யக்கூடிய பொருட்கள், இதையெல்லாம் நம்ம சேர்த்து வைக்கும் பொழுது அந்த இடம் நம்ம வீடாகப்பட்டது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உண்டு பண்ணும். இப்போ வீட்டுக்கு வந்தாலே ஒரு நிம்மதி இல்லை. ஏன் நிம்மதி இல்லை? பணம் பற்றாக்குறை இருந்தாலே அந்த வீட்டில் நிம்மதி இருக்காது. பணம் இருக்கிறவங்க வீட்டில் வேறு மாதிரி பிரச்சனை இருக்கும். அதுக்காக நான் பணம் இருந்துட்டா எல்லான்னு சொல்ல வரல. அந்த பணமே நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேம்மா, எனக்கு நான் ஏதாவது நான் ஒன்று பண்ணி எனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ என்ன நான் வீடியோவில் காமிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி வேர். இந்த வெற்றி வேர் எங்கெல்லாம் இருக்குதோ நீங்கள் கொஞ்சமாக ஒரு 10 ரூபாய்க்கு கொடுங்கன்னு நாட்டு மருந்து கடையிலோ பூஜை பொருட்கள் விற்கிற கடையிலோ வாங்கிட்டு வாங்க. 10 ரூபாய்க்கு வாங்க, நல்ல இவ்வளோ கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நிறைய கொடுப்பாங்க. அந்த வெற்றி வேரை எடுத்துகிட்டு வீட்டில் பூஜை அறையில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்பவுமே வீட்டில் பூஜை அறையில் இதெல்லாம் நான் உடனே போய் கடையில் வாங்கிட்டு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறது கிடையாது. எப்பவுமே என் வீட்டில் இருக்கிற பொருளை தான் எடுத்து வச்சு உங்களுக்கு இந்த வீடியோவை நான் போடுவேன். சரிங்களா? இப்போ வெற்றி வேற நம்ம இதை செய்யறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நம்ம இதை செய்யறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றி வைங்க. அந்த சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் வரைஞ்சிக்கோங்க. அந்த இடத்துல எந்த இடத்துல செய்கிறீங்களோ அந்த இடத்துல ஸ்வஸ்திக் சிம்பிள் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. லாபன்ற எழுதி ஒரு பேப்பரில் வைக்கிறீங்களோ இல்லை அந்த கையால். ஏன்னா நம்ம பூஜை ரெண்டை என்ன செஞ்சாலும் நம்ம பிள்ளைங்க மெரிக்க போகிறது கிடையாது. அந்த இடத்துல இதை எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கு எதிர்க்க உட்காந்துக்கிட்டு இதை செய்யுங்கப்பா. அடுத்தது முதல்ல வெற்றி வேற நான் கரெக்டாக அந்த இதில் வச்சுட்டேன். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காயை சும்மா வீட்டில் வச்சுருந்தா நல்ல ராசி தான். ஆனால் இது மாதிரி இந்த பொருட்கள் கூட இது சேரும் பொழுது சகல நன்மைகளும். பணத்துக்கு பஞ்சம்ப்பா. பணம் தான் எனக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்குது, பணம் கிடைச்சா போதும் அப்படின்றவங்களுக்கு அதனே செஞ்சு வச்சுட்டு உட்கார்ந்துருந்தா பணம் கிடைச்சிடாது. வேலை செய்வோம், அந்த வேலைக்கேற்ற ஊதியம் அதிகமாக கிடைக்கும். கடன் இருந்தால் அடைந்தே தீரும். எந்த வழியிலாவது நம்மளுக்கு அந்த கடன் அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் எடுத்திருக்கேன். அந்த பன்னீரை கையில் ஊற்றி அந்த வெற்றி வேர் மேலே ஊற்றிடணும். ஏன்னா மங்களம், அந்த இடம் ஒரு பாசிட்டிவாக இருக்கணும்னு நினச்சா அந்த வெற்றி வேர் மேலே இந்த பன்னீரை நல்லா தெளிச்சுங்க, நல்லா ஊற்றிடுங்க. நல்லாவே தளர இருந்தாலே பரவாயில்ல. அதுக்கு மேலே இந்த 3 ஜாதிக்காயை வச்சுருங்க. இது
ஒரு தாந்திரிக பரிகாரம், பணத்தை வசியம் பண்ணக்கூடியது. அதனால் நம்ம இந்த வார்த்தைகள் என்ன மந்திரம் உச்சரிச்சிக்கினே செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே துணை, ஓம் ஸ்ரீ நாராயணாய துணை, ஓம் நம சிவாயா துணை. யாராக இருந்தாலும் துணைக்கு கூப்பிடுங்க. அடுத்தது பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம் என்பது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நல்லா பெருமாளுக்கு அதிகப்படியான பயன்படுத்துகிற பொருளில் ஒன்று பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரத்தை அது மேலே வச்சுருங்க. இதை நம்ம எங்கே வைக்கணுன்றது தான் இதில் ஐதீகமே இருக்குது. நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இதுக்கு மேலே ஒரு மங்களகரமாக இருக்கட்டும். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும், நான் இப்போ மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு மங்களகரமாக தானே இதை செய்கிறேன். அதே மாதிரி ஒரு பூவு உங்கள்கிட்ட வாசனை மல்லிகைப்பூ உங்களுக்கு கிடைக்கிது, பக்கத்தில் ரொம்ப சுலபமாக நீங்கள் மார்க்கெட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கீங்கன்னா மல்லிகைப்பூ போடுங்க. ரொம்ப 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 சக்தி. நான் எங்களுக்கு கிடைக்கிறது சாமந்தி பூ கிடைக்கும். நான் சாமந்தி வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே முல்லரும்பு, எந்த மனமுள்ள மலராக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். இப்போ நம்ம இது பூஜை அறையில் உட்காந்து செய்யும் பொழுது இது பூஜை அறையிலே நீங்கள் வைக்கலாம். மகாலட்சுமி தாயே, எனக்கு வர வேண்டிய இடத்துலேருந்து பணம் வந்து சேரணும், எனக்கு என்னுடைய கணவருக்கு வருமானம் ரெட்டிப்பாகணும், எனக்கு எதனா வீட்டிலேருந்து செய்கிற மாதிரி ஒரு வேலை கிடைக்கணும், இல்லை நான் செய்கிற வேலையிலே எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், எப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டு இந்த பொருளை அத்தனையும் சேர்த்து வச்சு பாருங்கள். இது அப்படியே ஒரு வாரம் கூட அப்படியே இருக்கட்டும், இது ஒன்றுமே ஆகாது. நீங்கள் அப்படியே வைங்க. பூவை மட்டும் கூட டெய்லி ஒன்று மாற்றி மாற்றி வைங்க. இந்த சாமந்தி பூன்றது 2 நாளைக்கு 3 நாளைக்கு கூட இருக்கும். அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இது நம்ம மாற்றி மாற்றி சாமி அறையிலே பூஜை அறையிலே வைக்கலாம், இல்லை நடு ஹாலில் வைக்கலாம், இல்லை கிச்சனில் வைக்கலாம், எங்கே வேணாலும் வைக்கலாம். இதெல்லாம் தூக்கி போடணும்னு அவசியமே இல்லை. அந்த மீதி நம்ம காஞ்சி போச்சுன்ற பட்சத்தில், அந்த கற்பூரம் கரைஞ்சி போச்சுன்றதில் அதெல்லாம் எடுத்துட்டு புதுசாக நம்ம அதே ஜாதிக்காயை பயன்படுத்தி இதே மாதிரி வச்சு பாருங்கள். சகல சௌபாக்கியமும் கிடைக்கும்.